வணக்கம் தமிழர்களே. நடிகர் விஜயகாந்தும் நடிகர் மயில்சாமியும் இறந்த பிறகுதான் அவர்களை புகழ்ந்து தள்ளி கொண்டிருக்கிறோம் நாம். விஜயகாந்த் அவர்கள் இதை செய்தார் அதை செய்தார் என்றெல்லாம் ஊடகங்களும் நாமும் பேசி பேசி மலைத்து வியந்து போகிறோம். இதேபோல்தான் திரு மயில்சாமி அவர்களும் அவர் தனக்கென்று எதையும் வைத்து கொள்ளவில்லை, தனக்கென்றும் தன் பிள்ளைகள் என்றும் யாரிடமும் எதுவும் கேட்டதில்லை. ஆனால் தன்னிடம் இருப்பதை எல்லாம் யாராவது கஷ்டப்பட்டால் உடனே அள்ளி கொடுத்துருவார் மயில்சாமி. அவர் யாராவது தேவை என்று வந்து நின்றால் அல்லது வழியில் போகும்போது பார்த்தால் கூட யாரிடமாவது பேசி, மந்திரியிடம் கூட பேசி, அமைச்சரிடம் கூட பேசி எப்படியாவது அந்த உதவியை பெற்றுக் கொடுத்து விடுவார் என்றெல்லாம் எப்போது பேசுகிறோம்? அவர்கள் இறந்த பிறகு பேசுகிறோம். வாழும்போது வாழ்த்தவே இல்லை, வாழும்போது வாழ்த்துவது தானே வாழ்த்து. இவர்கள் காதில் அது விழப்போகிறதா? மனிதர்கள் இயல்பு யாராக இருந்தாலும் மாமனிதர்களுக்கும் மனத்தளர்ச்சி வரும். நாம் அவர்களை வாழும்போதே நேரடியாக வாழ்த்தி இருந்தால் அவர்கள் இன்னும் பல காலங்கள் வாழ்ந்திருப்பார்களோ என்று கூட என்ன தோன்றுகிறது, சாத்தியம் இருக்கிறது. ஏனென்றால் மனம்தான் மனிதனை இயக்குகிறது, வாழ வைக்கிறது. விஜயகாந்த் அவர்கள் எப்படி மனம் நொந்து இருந்தார் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். மயில்சாமி அவர்களும் அத்தனை மகிழ்ச்சியாக இருந்தாரா என்று ஐயங்கள் உண்டு. காரணம், நான் 2 முறை திரு மயில்சாமி அவர்களை பார்த்தேன். ஆனால் சாதாரணமாக கடந்து சென்றேன். ஒரு முறை ஹோட்டல் கிரீன் பார்க் என்று நினைக்கிறேன், அல்லது ராதா பார்க்கின். நான் ஒரு கான்ஃபரன்ஸில் இருந்து, ஒரு அலுவலக கூட்டத்திலிருந்து ஒரு அவசரமாக ஒரு தொலைபேசி பேச வெளியே வருகிறேன். திரு மயில்சாமி அங்கு நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் மயில்சாமி தானே அப்படின்ன. அவர் ரொம்ப பணிவாய், ரொம்ப ஆமாம் ஆமாம் அப்படின்றார். ஆனால் நான் அதற்கான முழு மரியாதையை கூட கொடுத்தேனா என்று எனக்கு தெரியவில்லை. தொலைபேசி தொடங்கிவிட்டது. நான் ஏதோ தலையாட்டி கொண்டு அவரை பெரிதாக கவனிக்காமல் கடந்து வந்து விட்டேன். 2வது முறை ராதா பார்க்கினில் பார்த்தேன். நான் என்னுடைய அலுவலக நண்பர்களோடு இரவு உணவு முடித்து விட்டு வெளியே வருகிறேன். ஒரு படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் முக்கிய நடிகர்களுக்கெல்லாம் பயங்கர மரியாதை கொடுத்து படப்பிடிப்பு நடக்கிறது. ஓரத்தில் கூட்டத்தோடு கூட்டமாக ஒரு இருசக்கர வாகனம், ஒரு பைக், அதில் உட்கார்ந்திருந்தார் மயில்சாமி. அவருக்கான ஒரு மரியாதையோ எதுவும் அங்கு இல்லை என்பது புரிந்தது. நான் படப்பிடிப்பை பார்த்து கொண்டு இருந்தேன். எனது வாகனம் வந்துவிட்டது. நான் ஏறி வந்து விட்டேன். அப்போதும் அவரிடம் நான் பேசக்கூட இல்லை. இப்போது ஒரு குற்ற உணர்வு. தமிழர்களே, இந்த சிறப்பெல்லாம் தெரிந்திருந்தால் எனக்கு இந்த மாமனிதன் மயில்சாமியிடம், அவர் சிவபக்தர் வேற, அதுவும் நமக்கு இப்போது தான் தெரிகிறது, அவரிடம் ஒரு அன்போடு மரியாதையோடு அவரை பாராட்டியிருப்பேன். இப்படி பாராட்டும் போதுதான் மனிதர்கள் உண்மையில் மேலும் மேலும் தங்களை தங்களுடைய நல்ல பழக்கங்களில், நல்ல குணத்தில் உறுதி செய்து கொள்கிறார்கள். யாருக்கும் தளர்ச்சி வரும். வாழும்போது வாழ்த்தாத இந்த உலகம் அவர்கள் மாண்டு முடிந்த பிறகு வாழ்த்தி என்ன லாபம் என்ற கோபம்தான் எனக்கு வருகிறது. நண்பர்களே, இனி ஒரு 3 விடயங்களை பாடமாக வைத்துக்கொள்வோம். இனி வாழும்போது இத்தனை பேர் விஜயகாந்தை பற்றி சொன்னார்கள், மயில்சாமியை பற்றி சொன்னார்கள். ஏன் அவர்கள் வாழும்போது சொல்லவில்லை? ஏன் இந்த ஊடகங்கள் தேடி ஓடவில்லை? இனி வாழும்போது நாம் வெளிப்படையாக எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர்களுக்கு நேராக அவரிடம் முதலில் பாராட்டுவோம், நன்றி சொல்லுவோம், நீங்கள் நல்ல உதாரணமாக இருக்கிறீர்கள் என்று ஊக்குவிப்போம். 2வது பாடமாக, இப்போது பேசுவதை நாம்
அவர்கள் வாழும் காலத்திலே எங்கெல்லாம் சொல்ல முடியுமோ, எங்கெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அவர்களை பாராட்டி பாராட்டி பேசுவோம் நண்பர்களே. இது மற்றவர்களுக்கும் நல்ல உதாரணமாக ஆகும். மாண்ட பின்பு நீங்கள் புகழ்வது உண்மையில் அது மற்றவர்களுக்கு நல்ல ஊக்கமாக அமையாது. செத்தோனை தான் போடுறான் பாரு, என்ன நல்லது செஞ்சு என்ன புண்ணியம் என்ற கருத்தாக்கம் தான் உள்ளே வரும். இருக்கும்போது புகழ்வோம், 4 பேருக்கு தெரிய பேசுவோம், வெளிப்படையாக இவர்களை தூக்கி பிடிப்போம். இந்த நல்லவர்களை நான் இந்த 2 பேரை இப்போதைக்கு குறிப்பிடவில்லை. எந்த நல்ல காரியம் செய்யும் மக்களுக்காக, மனிதநேயத்துக்காக வாழும் நல்ல உள்ளங்களை தூக்கி பிடிப்போம். 3வதாக நம் உறவுக்குள்ளும் நமக்கு தெரிந்த மக்களுக்குள்ளும் அல்லது பொது வாழ்க்கையில் இருக்கும் இந்த நல்ல மனிதர்களுக்கு, மனித தொண்டு செய்யும் மனிதர்களுக்கு, நல்ல படித்த மனிதர்களுக்கு, நல்ல ஆக்கத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு, நல்ல செயல்பாட்டில் இருக்கும் மனிதர்களுக்கு நாம் பிறந்த நாள் அன்று விரிசாக பிறந்த நாள் வாழ்த்து சொல்லாமல், இப்பெல்லாம் இந்த வாட்ஸ்அப்பில் பிறந்த நாள் வாழ்த்து எப்படி வருகிறது தெரியுமா? 2 எழுத்து, வார்த்தை அல்ல, HB. என்னடா என்று கேட்டேன். அதான் ஹாப்பி பர்த்டே. வாழ்த்து சொல்வது கூட இத்தனை கேவலமாக சுருங்கிவிட்டது. HB, தட்ஸ் ஆல். சரி, இவர்களுக்கு வாழ்த்து சொல்வோம். நேராக முடிந்தால் பாராட்டி வாழ்த்து சொல்வோம். என்ன பாராட்டுவது? அவர்களுடைய நல்ல குணங்களை எல்லாம் சொல்லி பாராட்டுவோம். வாழ்த்து போடுகிறோமா முகநூலில், சமூக ஊடகங்களில், அவர்கள் உறவுக்காரராக இருந்தாலும் சரி, பொதுவாக அறியப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய நல்ல குணங்களை, அவர்களுடைய நல்ல செயல்களை பட்டியலிட்டு வாழ்த்துவோம். விரிசாக பிறந்த நாள் வாழ்த்து என்று முடிக்காமல் பட்டியலிட்டு வாழ்த்துவோம். இது அவரும் வையமும் மேன்மை பெற உதவும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி தமிழர்களே.